ரசிகருங்கிறதோட நான் அவரோட ரொம்ப தீவிரமான பக்தன்னே சொல்லலாம். அவர் இருக்கும்போதே அவருக்கு கொடுத்துருக்கணும். இப்போ லேட்டாக கொடுத்துருக்காங்க. அது வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்போ கிடச்சிருக்கு. அவர் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆமாம் ஆமாம். இருக்கும் பட்சத்துல ஒரு முன்னுரிமை கொடுத்து முன்னாடியே முதல் கட்டத்திலே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆமா. அதை மத்திய அரசு செய்யாம லேட்டா கொடுத்து ரசிகர்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க அவார்டு கொடுக்காம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. நான் என்னங்கிறதுனா, நம்ம விஜயகாந்துக்கு செய்யறது என்னன்னா, அமைதியா இருக்கிறது நம்ம அவருக்கு ஒரு இது. அவருக்கு லேட்டா கொடுத்தாலும் கிடைக்க வேண்டிய மரியாதை லேட்டா கிடைச்சிருக்கு. ஆனால் சரியானதா கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்போவாவது கொடுத்தாங்களே நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். கிடைக்க வேண்டிய மரியாதை இப்போ கரெக்டான நேரத்தில் கிடைச்சிருக்கு. அவரோட ஆத்மா எப்பவுமே நம்மளை வாழ்த்திட்டு இருக்கு. சாந்தி அடையணும். ஸோ இப்போ கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம எந்த கொந்தளிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. கேப்டனுக்காக இந்த பத்மபூஷன் விருது கொடுத்தது காலதாமதமான ஒரு நிகழ்ச்சி அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இப்போ நேத்தோ முந்தானேத்தோ ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருந்தாங்க. அதில் அவர் அழைச்சி அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு சிறப்பான உரிய மரியாதை கொடுத்துருக்கணும். என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட கூட்டணி வைக்கல, அதனால அவங்கள நிராகரிக்கப்பட்டது தான் என்னுடைய கருத்து. இது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. மக்கள் மத்தியில ஒரு பெரிய இது ஒரு அதிருப்தி தான் இது. அவர் செஞ்ச தொண்டுக்காக கொடுத்துருக்கணும். அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் செஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்காரு. அவர் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு அரசியல் கால் புரிஞ்சாலும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ என்னோடது. மத்திய அரசுன்னு கூடாது, மத்திய அரசு கால் புரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் ரெண்டுமே கால் புரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்ன சாதனை செஞ்சிருக்காங்க? அரசியல் இல்லாமல் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. இப்போ அரசியல் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? அரசியல் இல்லாமல் அவர் ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருக்காரு. படிக்க வச்சிருக்காரு, ஏகப்பட்ட ஸ்கூல் கட்டிருக்காரு. அவர் இடத்த ஏழை மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இப்போ அரசியல் யார் கொடுத்துருக்கா சொல்லுங்க? இப்போ உள்ள அரசியல்வாதி யார் கொடுத்துருக்கா? ஏங்க, மக்களுக்கு சாப்பாடுங்க, சாப்பாடு தான் மெயின். அந்த சாப்பாடு டெய்லியும் சாப்பாடு போறாரு. வந்தவங்களும் பசியார போகும், பசி இல்லாமல் போனவங்க வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டு போகணும். இதோட ஹெல்ப் யார் பண்ணுவா சொல்லுங்க? இப்போ அரசியல் யார் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க? இதெல்லாம் இந்த விருது முன்னாடியே கொடுத்துருக்கணும். இப்போ கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஆயுதத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த பத்மஸ்ரீ விருது கொஞ்சம் தாமதமாக தரதாக அறிவிச்சிருந்தாங்க. சரி, அது ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் என்ன இதில் ஒரு விஷயம்னா, கண்டிப்பாக இவருக்கு முதல் இடத்துல இவருக்கு தாங்க தரணும். இவர் அந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு எல்லா விதமான உதவிகள் செஞ்சுருக்காரு. இவர் சங்க தலைவராக இருக்கும்போது நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. நடிகர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தால் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் நடிப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறைய சேவைகள் நிறைய செஞ்சுருக்காரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு வராதுக்கு முன்னால் நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு. அதில் இவருக்கு தான் முதல்ல தரணும். அதுதான் நியாயமும் கூட. அப்படி தரலைன்னு வச்சுங்களேன், அது நமக்கு தேவையே இல்லை, தரவே வேண்டாங்கிறதா என்னோட கருத்தும். எல்லாரோட கருத்துங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து. தர தேவையில்லை. அது இல்லாமல் அவர் உலகத்தில் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த விருது கொடுத்தா தான் இவர் தெரியுங்க அவசியம் இல்லை. விருது கொடுத்தா நமக்கு பெருமை, அவருக்கு பெருமைன்னு சொல்றதோட இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்த திரையுலகத்துக்கு பெருமை, அவர் செஞ்ச சேவைக்கு பெருமை. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, அடுத்தது புரட்சி கலைஞர், 3 பேருமே ஒரே இடத்து 3 பேர் நம்மளோட இதில். அதில் 3வது இருக்கிற முக்கியமான தலைவர்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே அவரை. அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்தது லேட்டு தான். ஆனால் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம்தான் படணும். ஏன்னா இப்போ தலைவர் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்குமே. அவர் இல்லை, அது ஒன்று தான். பட் கிடைக்க வேண்டிய விருது அவருக்கு கொடுக்க வேண்டிய சரியான நபருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கணும். இருந்தாலும் இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் முதலையாவது கொடுத்துருக்கலாம். முன்னாடி கொடுக்க வேண்டியது அந்த லிஸ்ட்டை கேப்டன் கொடுக்கல. அது எங்களுக்கு ரசிகராக நாங்கள் கேட்டது. அது விரைவில் கொடுத்து எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எங்கள் ரசிகருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரசிகர்கள் எல்லாமே ஏன் முதல்ல கொடுக்கல, முதல் பேசையாக கொடுக்கல, கொடுக்குறீங்க, முதல்ல வச்சு கொடுக்குறீங்கன்னா யாராவது கொடுக்குறீங்க, எங்கள் கேப்டன் முதல்ல கொடுக்குறீங்கன்னா கேட்டதுக்கு தாமதமாக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேட்ச் 3 பேட்சாக கொடுப்பாங்க, அதில் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அவருக்கு ஒரு ஏன்னா கர்ணனாக அப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போன வள்ளலுக்கு அதை சீக்கிரமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த காலத்தில் கர்ணனை பார்த்தது கிடையாது, மற்ற தெய்வத்தை நாங்கள் நேரடியாக பார்த்தது கிடையாது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு கர்ணன் கூட, ஒரு மகா பிரபு கூட, ஒரு வள்ளலாரை நாங்கள் நேரடியாக பார்த்தது கிடையாது. அந்த வள்ளலாக நாங்கள் இந்த கடவுளை நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இந்த உயரிய விருந்து கொடுத்து கௌரவிச்சு இருக்கணும்.
எதனால் நிராகரிக்கப்பட்டது என்றது மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்க கூட கூட்டணி போகலை, அதனால் அவங்க நிராகரிக்கப்பட்டு இருக்குதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மக்கள் மத்தியிலேயே இந்த கருத்து தான் இருக்குன்னு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக தான் நான் இதை ஏற்றுக்கிறேன். இது கூடிய விரைவில் எங்களுடைய தேர்தல் களப்பணியில் வெற்றி அடைஞ்சு ஒரு காலகட்டத்தில் அவங்களே எங்களை நாடி வர சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோம். இதை ஏற்கனவே அவங்க உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கக்கூடிய ஒரு விருந்து. ஏன்னா நாட்டில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதன், சிறந்த ஒரு மக்கள் மனிதனில் சிறந்த ஒரு நம்பிக்கை உள்ள மனிதன், அப்பயே கொடுத்து இருக்கணும். அவர் உயிரோடு இருக்கும்போதே அதை கொடுத்துருக்கணும். எப்படியே இருந்தாலும் இந்த முதல் இதில் அவங்க கொடுத்துருக்கணும். நேற்றோ முந்தானத்தோ ஒரு நடந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அவருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும். ஏன்னா இவருக்கு பின்னால் சில பேர் சிறப்பாக பணியாற்றிருக்கலாம். சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு எங்களுடைய வாழும் தெய்வம் வள்ளல். அதுக்கப்புறம் என்னன்னு ஏதோ சொல்லலாம். அவர் சொல்கிறதுக்கான வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வார்த்தையினுடைய உச்சக்கட்டத்துக்கே எங்கள் கேப்டன் தான் ஒரு முக்கிய பங்கு. அவருக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம், மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த விருந்துக்கே ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிருக்குன்னு நாங்கள் நினச்சிருப்போம். ஆனால் அவங்க நிராகரிக்கப்பட்டிருக்குதா, இல்லை 2வது பேட்சில் கொடுக்குறாங்களா, இல்லை 3வது பேட்சில் கொடுக்குறாங்களா, அது பொறுத்திருந்து தான் பார்த்துருக்கணும். எப்படி இருந்தாலும் நேற்றோ முந்தானத்தோ நடந்த நிகழ்ச்சியில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கணும். 2வது பேட்ச் 3வது பேட்சுன்றது கூட அது எப்படின்றது எங்களால் ஜீர்ணிக்க முடியல. இதுதான் உண்மை. அவருக்கு முதல் தடவையாக கொடுத்துருந்தா எங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு பத்மபூஷன் விருந்துக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணியிருப்போம். இது அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாங்கன்னா நான் அரசியல் காலம்னு சொல்ல மாட்டேன்னு, இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்கன்னா இது அரசியல் காலம் தான் சொல்லுவாங்க. அரசியலோட வியூகம் அவங்க நம்மளோட இதை பயன்படுத்தி நம்ம இது போகணும் அவரோட நோக்கத்தில் கொடுத்துறாங்க. இது ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், நான் பெருமைப்பட்டிருப்பேன், மரியாதை கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ லேட்டாக கொடுக்கூடாது, அன்னைக்கே கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு அவர் எவ்வளோ சேவை பண்ணியிருக்காரு. அவர் கடவுள் சொல்லக்கூடாது, கடவுளுக்கு மேலே ஒரு படி. கடவுள் கிடையாது, கடவுளுக்கு மேல் ஒரு படி. கடவுள் அடுத்தது, கடவுளுக்கு மேல் ஒரு படி. முழுமையாக ஏற்றுக்க முடியாது. எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க? உயிரோடு இருக்கப்போ ஒரு மரியாதை, உயிர் இல்லாத ஒரு மரியாதை சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. உயிர் உள்ள மதிக்கிறது தான் மனிதன், உயிர் இல்லாத மனிதன் மாமனிதன். ஆனால் உயிரில் இப்போ மதிக்கவே கிடையாது. அவர் எவ்வளோ சேவை பண்ணியிருக்காரு, மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஹெல்ப்பிங் பண்ணியிருக்காரு. அதான் இது மக்கள் முட்டாளாக்கிட்டாங்க. அவர் என்னோட கேப்டன் மக்கள் முட்டாளாக்கிட்டாங்க, அவ்வளோதான். அவர் இன்னைக்கு சிஎம் ஆகிருக்கணும். அவர் மக்கள் அவர் ஏமாத்திட்டாங்க. மக்கள் ரொம்பவே ஏமாத்திட்டார். இன்னும் அவர் மக்களுக்கு சேவை பண்ண தான் இருந்தார். ஆனால் சேவை பண்ண மக்கள் ஒத்துழைக்கல. என்னோட கேப்டன் சேவை பண்ண ஒத்துழைக்கல மக்கள். முழுமனதாக ஏற்றுக்க முடியாது, முழுமையாக ஏற்றுக்க எனக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் அந்த அவார்டு அவருக்கு தேவை கிடையாது. ஆனால் அவர் மக்கள் மனதில் ஒரு அவார்டு வாங்கிட்டாரு. இவங்க அவார்டு கொடுத்தா பெருமடையணும் அவசியம் கிடையாது. என்னோட கேப்டன் மக்கள் அவார்டு கொடுத்துறாங்க. இவங்க அரசியல் காமிச்சு அவார்டு கொடுத்தா அது ஏற்றுக்க எனக்கு கிடையாது. ஏங்க பாடகர் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? பாடகர் அவங்க பாடு கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க. இவர் கேப்டன் கோடி ரூபாய் சம்பாதிச்சு கோடி ரூபாய் செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. யார் மனசு புண்படாம பேசிட்டு படத்தை எப்படி நடிச்சாரோ அதையே செஞ்சு கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தாரோ, எம்ஜிஆர் எப்படி செஞ்சாரோ, அது எம்ஜிஆர் அடுத்த கருப்பு எம்ஜிஆர் நம்ம கேப்டன் தான். அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம எப்பவுமே ஆதங்கப்படக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எப்பவுமே எதிர்பார்க்காம வேலை செஞ்சவர் தான், அவர் உழைச்சவர் தான். எனக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் வேற மாதிரியும் கூட அவர் இருந்திருக்கலாம். எப்பவுமே மக்களுக்காக தான் அவர் உழைச்சாரு. அதனால அவர் கொடுத்ததே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான், 3வதாக கொடுத்திருந்தாலுமே. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நான் எப்பவுமே வருத்தப்படல. என் தலைவருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பட் லேட்டாக கிடைச்சது, உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துருக்கணுங்கிறது மட்டும்தான் வருத்தம், மற்றபடி வேற எது. 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்ங்கிறது கொடுக்கறது அதனால முழு மனதாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த அளவுக்கு இருந்தார், எந்த அளவுக்கு வாழ்ந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் முதல் கட்டமாக கொடுக்குறதா நான் விரும்புகிறேன். அது இல்லைன்னா அது வேண்டாம், அவங்களே வச்சுக்கிட்டாது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஏற்கனவே எங்க அந்நியரே சொல்லியிருக்கிறாங்க. இந்த விருந்து காலதாமதமான ஒரு நிகழ்ச்சியாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். பத்மபூஷன் விருந்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை கொடுத்து அப்பயே உயிரோடு இருக்கும்போதே கௌரவிச்சு இருக்கணும். அப்பயும் கொடுக்கல. 2வது தடவை இந்த முதல் முன்னுரிமை கொடுத்துருக்கணும் அவருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அதாவது கர்ணனாகவும் வள்ளல் பெருமானாகவும் இந்த நாட்டினுடைய தான தர்மத்துக்காகவும் தன்னுடைய சொந்த பணத்தை மக்களுக்காக உழைச்சி
தான தர்மம் பண்ண ஒரு உலகத்திலே ஒரு முதல் மாமனிதனாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இது மக்களும் நினைக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். யார் விருந்து கொடுத்தாங்களோ அவங்களுடைய மனசாட்சி கூட அவங்களுடைய உறுத்தி இருக்கும். என்னடா அது இப்படிப்பட்ட காரணத்துக்காக நம்ம கொடுக்கலையே அப்படின்னு மனசாட்சி கூட உறுத்தி இருக்கலாம். இதுதான் உண்மை. அரசியல் காரணமாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட இது நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க கூட கூட்டணி போகலை, அதனால நம்ம ஏன் அது அவங்கள கௌரவிப்பாங்க, பின்னாடி கூட பொறுமையாக வச்சு அவங்கள இழிவுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கூட அவங்க செஞ்சிருக்கலாம். இதுதான் உண்மை. என்னோட கேப்டனை மக்கள் ஏற்றுக்கல, மக்கள் எவ்வளோ சேவை செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லவரை மதிப்பதில்லை, கெட்டவரை நினைக்கிறாங்க. நல்லவர்களை மறந்துடுறாங்க, கெட்டவரை நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதான் அரசியல், அதான் இது. என்னோட கேப்டன்லாம் மறந்துட்டாங்க. கேப்டன் இப்போ சிஎம் தான் இருந்துச்சுங்க, இன்னும் ஏகப்பட்ட மக்கள் செஞ்சுருப்பாங்க. தமிழ்நாடு கடன் இருந்திருக்காது, எல்லாம் நன்மையாக செஞ்சுருப்பார். நம்ம சின்ன இளைய கேப்டன் வந்திருக்காரு விஜய் பிரபாகரன். விருதுநகர் ஜெயிக்கணும், ஜெயிப்பார், ஜெயிச்சு வந்துடுவார். எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ இவருக்கு கடைசியாக கொடுத்ததுலேயுமே அரசியல் இருக்கலாம். நம்ம அதை போய் விவாதிச்சு பண்ணுறதுல எனக்கு ஏன் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டதுன்னு அது நாகரீகமாக இருக்காது. ஏன் எனக்கு மூணாவதாக கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்க, நம்ம அவருக்கு செய்கிற எப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட நல்லா இருக்காது. அது அவருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன் எனக்கு மூணாவதாக கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்க, அது சரியான மரியாதையே இருக்காது. எங்களுக்கு லேட்டாக தான் கிடச்சிருக்கு, பட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு. எங்கள் தலைவர் இருக்கும்போதே கொடுத்துருக்கணும், அது ஒன்று தான் வருத்தம். இன்றைக்கும் வாழும் கருணா எங்களுக்கு வழிகாட்டி ஒரு வள்ளலாக இருந்துட்டு தான் போயிருக்காரு. அவருக்கு வர வேண்டிய பத்மா பரிசு இது நாங்கள் முன்னாடியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவரோட எதிர்பார்க்குறோம். எங்களுடைய தெய்வத்துக்கு அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இறைவனை கேட்டு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த வீட்டில் சொந்த பந்தத்தில் இறந்தவங்களுக்கு கூட முன்னுரிமை கொடுக்காம அந்த நிகழ்ச்சியை நிறைய வீட்டில் பார்த்துருக்கிறேன். நானே நேரடியாக பார்த்துருக்கிறேன். இந்த 2 நாளாக ஜனங்க வீட்டில் டீ தண்ணி குடிக்காம கூட நான் இருந்துக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். டிசம்பர் 28, 29 டீ தண்ணி கூட குடிக்காம இருக்கிற பெண்மணிகளை நான் பார்த்துருக்கிறேன். வீட்டுக்காரங்களை பார்த்துருக்கிறேன். வீட்டுக்காரன் எங்கே வெளியில் போயிட்டு வந்தால் கூட எனக்கு டீ வேணும், காஃபி வேணும், சாப்பாடு போடணும்னு சொன்னால் கூட, யோ வேலையை பாரியா, மனுஷன் சேர்த்து கிடக்கிறேன், டீ தண்ணி அந்த தண்ணி போய் ஒன்றா எங்கன்னா போய் குடியா அப்படின்னு நான் காதால வாங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நான் காதால கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்றுக்கக்கூடாத நிகழ்ச்சி ஏதோ நடந்துடுது. அது இயற்கையினுடைய சீற்றமா, இயற்கையினுடைய எதுவாக எங்களால் ஜீர்ணிக்க முடியல. அரமனதாக தான் ஏற்றுக்க முடியும். இது உங்களுக்கும் தெரியும், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கும் தெரியும். இது அரமனதாக தான் ஏற்றுக்க முடியும். இது முன்னுரிமை கொடுத்துருக்கணும் அவருக்கு. நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன், உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு அந்த விருந்தை கொடுத்துருக்கணும். அப்பயும் அவங்க தவற விட்டுட்டாங்க. 2வது இப்போ முன்னாள் நடந்த நிகழ்ச்சிகள் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னுரிமை கொடுத்து இருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா நல்ல மனிதன் உலகத்துக்கே தெரியும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மொழி தெரியாத இடம். அந்த இடத்துல கேப்டன் 28ஆம் தேதி இறந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு, ஏகப்பட்ட போஸ்ட்டு மலர் அஞ்சலி தூவி வச்சிருக்கிறாங்க. மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு கேப்டன் மனிதன், ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு மாமனிதன். இப்படிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கணுன்றது அவங்களுக்கும் தெரியும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் எங்களுடைய கருத்து. அரசியலுடைய காழ்ப்புணர்ச்சி தான். மரியாதைக்கு முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சி தான் இது. பத்மபூஷன் விருதுன்றது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்டில், இந்திய நாட்டில் வசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். இந்த விருந்து உயரிய மரியாதை உள்ள விருந்து இது. விஜயகாந்த் சாருக்கு பத்மபூஷன் விருது தரேன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் கொடுக்கல. அவர் உயிரோடு இருக்கும்போது கிடைக்கல. இப்போ அவர் இறந்த பின்னும் தரேன்னு சொன்னாங்க, ஆனால் கொடுக்கல. நல்லா இருக்கிற நடிகருக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல எல்லாத்துக்கும் உதவி செஞ்சவர், ஒரு நல்ல ஆளுமை. அந்த மனிதருக்கு ஏன் கொடுக்க இன்னும் அந்த அரசாங்க தயக்கம் காமிக்குன்னு தெரில. அப்படிங்கும்போது லேட்டாக கொடுக்குறோங்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட விரைவில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை எனது வேண்டுகோளாக நான் வைக்கிறேன்.